Hi friends, welcome back to Mom's Magic Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல வத்த குழம்பு எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வத்த குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா கடைகள்ல வாங்குற குழம்பு மாதிரியே இருக்கும். செய்யறது ரொம்ப சுலபம்தான். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வத்த குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து பண்ணுறப்ப இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு எந்த காயுமே சேர்க்க மாட்டோம், வெறும் வெங்காயமும் தக்காளி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 to 15 பூண்டை 2ஆக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 சின்ன சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் குழம்பு நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்த்துறாமல் அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வதங்க விடுங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் எண்ணெய் பத்தலைனா சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா மசாலா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு அதோட தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடிட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால புளிப்பு நல்லா பேலன்ஸ் ஆகும். குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வெல்லத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சுண்டவத்தலை அதில் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 20 கிட்ட வத்தல் எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். வத்தலை வறுக்கிறப்ப அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா வத்தல் ரொம்ப சீக்கிரமாகவே கருகிடும். இப்போ இந்த வத்தலை குழம்போடு சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.